முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது ஓம் முருகா சரணம் என சொல்லி இந்த எண்ணை தொட்டு விட்டாயல்லவா? என்னை சரணடைஞ்ச உனக்கு நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நிச்சயம் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே உன் வாழ்க்கையில தோல்வியோ துன்பமோ இல்லாத அளவுக்கு நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நல்ல எண்ணங்களோட நல்ல குணங்களோடு வாழும் உன் வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு வழிநடத்தி கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உனக்கான எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். நேரத்தை மட்டும் நீ வாழ்க்கையில சரியா பயன்படுத்திக்கோ. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிறைவாகவும் குறைவாகவும் மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஆனால் நேரத்தை மட்டும் எல்லாருக்கும் பொதுவாக உண்மையான செல்வமாக எல்லாருக்குமே 24 மணி நேரத்தை தான் கொடுத்துருக்கேன். தினமும் எல்லாருக்குமே 24 மணி நேரம் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தை ஒவ்வொரு மனிதரும் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி தீர்மானிக்கப்படுது. நீ எப்போதும் நேரத்தை விரயமாக்காதே. நேரத்தை வீணாக்குபவன் வாழ்க்கையை வீணாக்குபவனாக கருதப்படுவான். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்களும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள். தினமும் அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ. ஒழுங்கான வாழ்க்கையை நேர்த்தியாக வாழவும் சரியாக உடற்பயிற்சி செய்யவும் நீ கற்றுக்கொள்ளும் போது அதுவே உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுத்துருவேன் செல்வமே. உன்னுடைய நல்ல பழக்கத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் அமைச்சு தருவேன். உன்னுடைய நல்ல சிந்தனை உனக்கான நல்ல முடிவை உருவாக்கும். உன்னுடைய கெட்ட சிந்தனை உன் வாழ்க்கையவே கெட்டு போக செஞ்சிடும். அதனால எப்போதும் நல்ல சிந்தனையோடு கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசு உனக்கு என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் கேட்காம எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ மற்றவங்களுக்கு நல்லதோ அதை மட்டும் செய்ய பழகு. என்னால் முடியுமான்ற கேள்வி உனக்குள்ள வரவே கூடாது. எப்போதும் என்னால் முடியும், எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு வேலை செய்ய பழகு. இந்த உலகத்தில் தனியாக ஒருவர் சாதிக்கக்கூடியது மிகவும் குறைவுதான். ஆனால் ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். குடும்பத்திலையும் நண்பர்களிடமும் சமூகத்திலும் நீ ஒற்றுமையோடு வாழும்போது எல்லா சிரமங்களையும் சிக்கல்களையும் தாண்டி உன்னால் மிக பெரிய வெற்றியை பெற முடியும் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நீயே பொறுப்புள்ள பிள்ளையாக இரு. எனக்கு சம்பந்தமில்லைன்ற அந்த எண்ணம் உனக்கு வீழ்ச்சியை தரும். எல்லாவற்றிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் போது அது கண்டிப்பாக உனக்கான உயர்வை உண்டாக்கும். எப்போதும் உனக்கு இருக்கிற பொறுப்பை புரிஞ்சு நடந்துக்கும். பொறுப்போடு நடக்கும் மனிதன் கண்டிப்பா மரியாதையை பெறுவான். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். பயம்தான் ஒரு மனுஷனின் வெற்றியை தடுக்கும். தோல்வி கிடையாது என் செல்வமே. எத்தனை முறை தோல்வி வந்தாலும் பயப்படாம தொடர்ந்து முயற்சி செய்கிற மனிதன் கண்டிப்பா வெற்றி அடைவான். வெற்றி என்பது தோல்வி பிளஸ் மீண்டும் முயற்சிங்கிறதான சமன்பாடு தான். நீ மட்டும் மறுபடியும் மறுபடியும் விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது கண்டிப்பா உன்னால மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும். அமைதியாக நான் சொல்றதை கேளு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அமைதிங்கிறது பலவீனம் அல்ல, அது உனக்கான ஆழ்ந்த வலிமை. நீ எதிர்பார்க்கறது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு செஞ்சு தர்றதுக்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் எப்போதும் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சொன்னதை நிறைவேற்றும் மனிதனாக நம்பகத்தன்மை உள்ள பிள்ளையாக நடந்து கொள். அடுத்தவங்க உன்னை நம்புறதுங்கிறது ஒரு மரியாதை. ஆனால் அடுத்தவங்க உன் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை காப்பது உனது கடமை அல்லவா? எப்போதும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நீ நடந்துக்கிட்டினா அதன் மூலமா உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ, தாழ்மையோடு பணிந்து போகக்கூடிய நீ வாழ்க்கையில ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். தன்னம்பிக்கையோடும் பணிவோடும் பொறுமையோடும் வாழக்கூடிய நீ கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் என நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்வமே.
உன் கைகளில் பணம் அதிகமாக இருந்தாலும் மன அமைதி இல்லாட்டி அது வீணான விஷயம்தான். அதனால் உனக்கான மன அமைதி கிடைக்கும் விதமாக எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செஞ்சு தர்றேன். மகிழ்ச்சிங்கிறது வெளியிலிருந்து கிடைப்பதில்லை, அது உன் உள்ளத்திலிருந்தே பிறக்க வேண்டும் என்பதை புரிந்துகொள். எளிமையாக வாழும் மனிதன் எப்போதும் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக வாழ பழகு. வெற்றிக்கான பாதை சுருங்கியதும் சுலபமானதும் கிடையாது. எப்போதும் உன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பொறுமையையும் நம்பிக்கையும் தாழ்மையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டினாலே எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து உன்னால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்கு நீ முயற்சி செய்வது முக்கியம். ஆனால் அதே அளவுக்கு நீ கெட்ட பழக்கங்களை தவிர்த்து விட்டு நல்ல பழக்கங்களை உனக்குள்ள வச்சிருக்கிறதும் முக்கியம். ஏன்னா எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, எல்லாரும் தான் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன்தானே ஜெயிக்கிறான். நீ கஷ்டப்பட்டு உழைச்சதற்கான பலனாய் மிக பெருசாக இப்போதும் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். அதனால் உனக்கு எதிரியாக இருக்கும் சோம்பலை முதல்ல தூக்கி போடு. எந்த வேலையையும் நாளைக்கு பண்ணலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் உடனே நீ செயலை சிறப்பாக செய்யும்போது வெற்றிங்கிறதும் மிக நெருக்கமாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலான்னு சொல்லாமல் இன்று செய்ய வேண்டியதை இன்றையே செஞ்சு முடிச்சிடு. தோல்வி அடைஞ்சிடுவோமோ தோத்து போயிடுவோமோன்ற பயம் உனக்குள்ள வர வேண்டாம். யார் என்ன சொல்லுவாங்களோன்ற பயமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்துவிடு. நீ பயப்பட்டினா 1000 வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகி போயிடும். தைரியமாக இருந்தீனா இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிக்க முடியும். துணிந்து நிற்பவன் மட்டும்தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். என்னால் முடியாதுன்ற அந்த எண்ணம் உனக்குள் வராமல் என்னால் எல்லாமே முடியுன்ற தன்னம்பிக்கையை உனக்கு அடையாளமாக வச்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ, அதற்கு முன்பாக நீ உன்னை நம்பணும். உன்னால் எல்லாமே முடியும், உன்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையும் நீ உனக்குள் உருவாக்கி கொள்ளணும் என் செல்வமே. அடிக்கடி கோபப்பட்டினா உன்னால் நல்ல விஷயங்களை சிறப்பாக சிந்திக்க முடியாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து விடு. உன்னுடைய ஒரு நொடி கோபம் என்பது உன் வாழ்க்கையவே கெடுக்கக்கூடிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. கோபத்தை நீ கட்டுப்படுத்தாட்டி அந்த கோபம் உன்னை கட்டுப்படுத்தி விடும் என் செல்வமே. எப்போதும் யார் ஜெயிச்சாலும் அதுக்காக சந்தோஷப்படு. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டினா அதன் மூலமாக உன் மனசு கெட்டு போயிடும். மற்றவர்களின் வெற்றியை உனது ஊக்கமாக நீ மாற்றிக்கோ. அடுத்தவங்க சாதிச்சா நம்மளும் சாதிக்க முடியுமேன்ற எண்ணம் தான் முன்னேற்றத்துக்கான பாதை. அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும். நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை வரணும். இது இரண்டும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை வரவழைக்கும். தேவையில்லாமல் அதிகமாக பேச வேண்டாம். பயனற்ற பேச்சும் அதிகமாக பொழுதுபோக்குறதும் சமூக வலைத்தளங்களில் வீண் நேரத்தை கழித்தலும் இது எல்லாமே உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும் விஷயங்கள்ன்றதை புரிஞ்சிட்டு அளவாக பேசு. பொழுதுபோக்குக்குன்னு ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும் நேரம் செலவிடு. எப்போ பார்த்தாலும் நேரத்தை வீணாக்காமல், தூங்கி கழிக்காமல், சோர்ந்து போகாமல், சோம்பேறித்தனம் படாமல் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. உனக்கான அனைத்தையும் நல்லதாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓம் முருகா போற்றி.